அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் புதின். இந்த தடை அப்படிங்கிறது பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறாரு ரஷ்ய அதிபர் புதின். புதினுடைய அதீத நம்பிக்கைக்கு காரணம் அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நிழல் கப்பல் படை, அதாவது ஷேடோ ஃப்ளீட். மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகள் கச்சா எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு ரகசியமாக ஏற்றிச் செல்ல பயன்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான கப்பல்களின் வலையமைப்பை குறிக்கிறது தான் இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது. யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மீது G7 நாடுகள் விலை உச்சவரம்பு விதிச்சாங்க. இந்த விலை உச்சவரம்பை தவிர்ப்பதற்காக ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா இந்த நிழல் கப்பல் படையை உருவாக்குச்சு. இந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய கப்பல்களின் உண்மையான உரிமையாளர்கள் யார் என்பதை கண்டறியறதே ரொம்ப கஷ்டம். அடிக்கடி கொடிகளை மாற்றிப்பாங்க, சிக்கலான பதிவு முறைகளை பயன்படுத்தி ரஷ்ய தொடர்பை மறைக்கிறாங்க. இப்போ கப்பல்கள் தங்கள் இருப்பிடம் மற்றும் பயணப்பாதை பற்றிய தகவல்களை ஒளிபரப்பக்கூடிய தானியங்கி அடையாள அமைப்பை வேண்டுமென்றே முடக்கி தவறான தரவுகளை எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த ஷேடோ ஃப்ளீட்டோட அடிப்படையான அம்சங்கள். இந்த கப்பல்களில் பெரும்பாலானவை வழக்கமாக காலாவதியாகி உடைக்கப்பட வேண்டிய அல்லது பழைய மற்றும் தரமற்ற எண்ணெய் டேங்கர்களாக இருக்கும். இவற்றுக்கு தரக்குறைவான அல்லது போலியான காப்பீடும் செய்யப்படுது. இப்போ எண்ணெயின் மூலத்தை மறைக்க தடை செய்யப்பட்ட கப்பல்களிலிருந்து சாதாரண கப்பல்களுக்கு நடுக்கடலில் எண்ணெய் மாற்றப்படும். இந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்கு இல்லையா, இது மூலமாக தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கும் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் எண்ணெய் விநியோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க.